தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும், இதுபோன்ற கைது சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், கூட்டு பணிக்குழுவை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக இன்று அதிகாலை 5 மீன்பிடி படகுகள் மற்றும் 47 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு முதலமைச்சர் அந்த கடிதத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் தமிழ்நாட்டின் கடலோர கிராமங்களைச் சேர்ந்த 30 மீனவர்களும் 4 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகளையும் அடங்கும் என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவித்திட உரிய அதிகாரிகள் மூலம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நந்தா. அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு